கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இறை ஆசி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் பற்பல நிலையில் உள்ள மக்களுக்காக மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கைகளை கூப்பி, கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். ஜெபிப்பதற்கும் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் எங்களை ஆண்டவரை வழிநடத்தும் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னவரே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும், விசுவாசத்தோடு பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதிலளிக்கவும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதும் அவைகளால் எங்களை உணர்த்தியருளும், நடத்தி ஆண்டவரே எங்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். நம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாம மகிமைக்காக கீதங்களும் கீர்த்தனைகளும் 213வது பாடலை நாம் பாடும். 213வது பாடல், தந்தானே துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே என்ற பாடல். தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையான மக்கநந்த நந்த மானவில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தையான மக்கநந்த நந்த மானவில்ல கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. ஒய்யார துதியோனே நீயும் மெய்யாக களிகூர்ந்து சேர்ந்து ஒய்யார துதியோனே. ஐயனே துக்குனின் கையை துப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயனே துக்குனின் கையை துப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்னு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சோனமாரி போர் பெய்துமே. என்னு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சோனமாரில் போர் பெய்துமே. தந்தானை துதிப்போமே. உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கவையே. சத்து குலைந்துன்னை சத்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தேன் உயிர் வரும். சத்து குலைந்துன்னை சத்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தேன் உயிர் வரும். தந்தானை துதிப்போமே. தூரம் திரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி. தூரம் திரிந்த சியோனே
ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நினையத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. தந்தானை துதிப்போமே சிங்கார கன்னிமாரே, அலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே. மங்காத உன் மணவாளன் இயேசு தன்னை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்திடும். மங்காத உன் மணவாளன் இயேசு தன்னை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்திடும். தந்தானை துதிப்போமே தீரு சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஜெபம் செய்வோம். நித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை. தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவியாகிய எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவியாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவியாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவியாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவியாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவியாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமுள்ள திருத்துவமே மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவியாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவியாகிய எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களை நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை இருந்த இரத்தத்தால் மீட்டு கொண்ட உடைய ஜனமாய் எங்கள் மேல் என்றை கோமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்தில் நின்றும் பாவத்திலும் பிசாசும் தந்திரங்கள் விரோதங்கள் என்றும் உம்முடைய கோபத்தில் நித்திய ஆக்கனில் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்தில் நின்று பொறாமையிலும் பகைமையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாட்சி நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மருந்துக்கு எதுவான மற்றெல்லா பாவத்தில் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினால் பிசாசினால் வருகிற சகல வஞ்சனைகளில் நின்றும் இடியிலும் பெருங்காற்றில் நின்றும் பெருவாறு விஷ வியாதிகளிலும் பஞ்சத்தில் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதிலும் வரும் மரணத்தில் நின்றும் சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்தில் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டத்திலும் சபை பிரிவு நின்றும் இருதய கடிதத்து நிமித்தமும் உமது வசனத்தை கற்பனை அசட்டை பண்ணும் துணிவில் நின்றும் தேவருடைய பரிசுத்த மனுஷோதார ரகசிய நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த செய்த நிமித்தமும் உமது ஞானஸ்நானம் உபவாசம் சோதனை நிமித்தமும் தேவருடைய மனவேதனை இரத்த வேதனை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகள் நிமித்தமும் உமது அருமையான மரணத்து நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படுங்காலத்திலும் சுகப்படுங்காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவியாகி எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்குமுள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் ஜனாதிபதியும் மாகாண கவர்களையும் தேசாதிபதி ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தினால் நடத்தியறல வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திவாரம் மேல் அமையும் பிரயாதங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபையின் வேலையை நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று நியாயாதிபதிகளையும் அதிகாரிகள் வழிநடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிமாணம் பண்ணவும் கிருபெறல வேண்டும் என்று
கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவை ஏக சிந்தை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கனங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அத்திச்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றி மெய்யர்வாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கித்தினால் நடக்கையினால் வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தேசங்களும் ஒருமையும் சமாதானத்தையும் ஏக சிந்தை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைப்படி ஜாக்கிரதையாக நடக்க எங்களுக்கு நல்மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடன் உட்கொண்டு ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிகமாய் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசமான யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவளை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவளை தேற்றி ஆதரித்து விழுந்தவளை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் காலின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவல் அடைபட்டவள் சிறைப்பட்டவள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றல் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவளுக்கும் துன்பப்படுத்துகிறவளுக்கும் அவதூறு பண்ணுகிறவளுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அணிவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்திற்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்பலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதை அறியாமை மன்னித்து உமது பரிசுத்த வசனப்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துவதற்கு உமது பரிசுத்த ஆவின் கிருபை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமும் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக சித்தம் பரம்பரையில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அன்னுள்ள பத்திரங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளவும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும் எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரிகட்டாதேயும். ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிற விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமது அடியானாகி நாங்கள் இந்த உபத்திரத்தினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய் தந்திரங்கள் யாவும் தேவருடைய தயவுள்ள விசாரணை ஆவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். கர்த்தாவே உமது மகிமை பிரதானத்தில் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை இரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு
முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்களுக்கு காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை இரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரணைகளை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுது எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கருவோம். பற்பல நிலைமையில் உள்ள பிள்ளைகளுக்காகவும் தேசத்திற்காகவும் தேசத்தை ஆளுகை செய்யலாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை சீயோனிலிருந்து நமக்கு கட்டளையிடுவாராக. திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதற்கு எனக்கு மனதில்லை. கிரேக்கரும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளிகளாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாவில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்தியும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே கேள்விப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத நம்முடைய இருதயம் இருளடைந்தது என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மீண்டுமாக இறை மைந்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இறையாசி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாசித்த வேத பகுதியிலே 3 காரியங்களை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, சுவிசேஷமானது அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கும். யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்கள்? 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து ஏன் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்கிறார் சொன்னால், அவர் விசுவாசித்தார். ஒருவேளை ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வந்தாலும் கிரேக்கருக்கும் அதை ரட்சிப்பை குறித்து விசுவாசிக்கிற அல்லது கேள்விப்பட்டு அதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அது தேவ பலனாய் என்ன செய்கிறது? ஒருவேளை சிலுவையை பற்றிய உபதேசம் என்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். சுவிசேஷம் என்பது சிலுவை இல்லாமல் அங்கே மகிமை இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கும். அப்போ இந்த சுவிசேஷம் உங்களுக்கும் எனக்கும் யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கும்.
அந்த தேவ பலன் நம்மை நிலைநிற்கும்படியாக செய்யுது. ஆண்டவர் அருமையாய் சொல்லும்போது, கற்பாறையிலே கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது, அங்கே பெரு வெள்ளம், மழை, காற்று எல்லாம் வீசின போதும் அந்த வீடு நிலைத்திருந்தது என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியாக நம்முடைய விசுவாசம் எல்லாம் கிறிஸ்துவின் மேலும், கிறிஸ்து நமக்காக செய்த உன்னதமான காரியங்களின் மேலும் நாம் விசுவாசம் வைக்கும்போது அது நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்மை பலப்படுத்துகிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம். ஒரு தேவ பலன் மனுஷர் வாழ்க்கையிலே தேவ பலனை அது அருளி செய்கிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது, சுவிசேஷமானது. இரண்டாவது, சுவிசேஷம் எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை யாரும் அறிந்து கொள் என்று சொல்வதற்கில்லை, ஆனால் சுவிசேஷம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை 17ஆம் வசனம் என்ன செய்கிறது, சொல்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே என்ன செய்யப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ வெளிப்படுத்தப்பட்டால் ஒரு மனிதனுக்கு அங்கே போகாதே, அங்கே ஆபத்து இருக்கிறது என்று சொல்லும்போது நம்ம அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது, அல்லது அதற்கு கீழ்ப்படுகிறது நமக்குள்ளே ஒருவருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிற கனம் என்று என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்போ அந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தப்பட்டதினாலே, ஒருவேளை எனக்கு அது ஆலோசனை சொன்னதினாலே நான் ஒரு ஆபத்துக்கு தப்பி நடக்கும்போது அது எனக்குள்ளே ஒரு உணர்வை என்ன செய்கிறது தருகிறது. இது நமக்கு வேண்டும். ஆனால் 18 ஆசனத்தை சொல்கிறது, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வாகனத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பதிலை 21ஆம் வசனம் சொல்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ முதல் காரியம், சுவிசேஷம் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது விசுவாசிக்கிற மக்களுக்கு. இரண்டாவது, சுவிசேஷம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வெளிப்படுத்தல்? ஆலோசனை சொல்கிறது, நீ இதை செய்யாதே, இதை செய். அதை செய்யும்போது அது நம்மை ஆசீர்வதிக்கிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அது நமக்கு மாத்திரமல்ல, சுயநலமாக அந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தப்படவில்லை, எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு கூட்ட மக்கள் அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறார்கள். கேள்விப்பட்ட அவர்கள் அவரை மகிமைப்படுத்தவில்லை, அவருக்கு நன்றி செலுத்தவில்லை, தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். சிந்தனை தவறாக இருந்ததினாலே அவர்களுக்குள்ளே ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை என்ன செய்கிறது பார்க்கிறோம். அதனாலே அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு நம்மை விசுவாசிப்பதற்கும் அதை ஒரு வார்த்தை சொல்லப்படும் போது அதை உணர்ந்து செயல்படுத்துவதற்கும் நம்மை கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் இந்த சுவிசேஷம் நமக்குள் எதையும் அடக்கி வைத்திராது. அது எப்பொழுதும் ஆண்டவரை மைமைப்படுத்தும், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அந்த இருதயத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நவமான இருதயமாக தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே சொல்லப்பட்டபோது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நீங்களும் நானும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை மைமைப்படுத்துவோம். அவர் நம்மை தேவ பலத்தினாலே நிரப்பி நம்மைக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. கேட்ட சத்தியங்களை நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக கொண்டு வருவோம். ஒருவேளை நான் இருதயத்திலே வேதம் சொல்லுது கெட்ட சிந்தனை கொண்டிருந்தேனால் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேளார் என்று சொல்கிறது. ஒருவேளை நம்முடைய சிந்தனைகளை அவர் சுத்தம் செய்யவும், அவர் நமக்கு கிருபையாய் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கவும், நமக்கு தேவ பலனை அருளி செய்யவும் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சத்திய வசனமாகி அந்த சுவிசேஷம், சிலுவையிலே நீர் செய்த ஒவ்வொரு தியாகத்தையும், ஜீவனை கொடுத்ததையும், 3வது நாளிலே உயிரோடு எழுந்தீர் என்பதையும் ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும்
இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் மட்டும் எங்களுக்கு பாராட்டின ஜீவன் சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்தி உம்மை மைமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும், சிறியோரையும் பெரியோரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பீராக. பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை அந்த தேவ பலன் நிரப்பட்டு அவர்கள் எந்த காரியத்திற்காக மனதிலே போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீர் அருளி செய்யும். அவர்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். முக்கியமாக பெருவார் விஷவியாதிகள் நடமாடும் காலத்திலே செய்கிற ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். நாம் சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நம்முடைய ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடங்கா ஜாதி கலகம் செய்து நித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய கொரோனா விஷவியாதினால் வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் எங்களுக்கு இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தும்படி சங்கார தூதனை கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய கொரோனா வைரஸ் வியாதி முற்றிலும் எங்களை இந்திய தேசத்தை விட்டு உலக நாடுகளை விட்டு நீர் அகற்றி போட்டருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, அதிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படும். நீர் எதை சுத்திகரிக்க விரும்புகிறீரோ அதை சுத்திகரித்தரும், எதை சுட்டரிக்க விரும்புகிறீரோ அதை சுட்டரித்து போட்டரும். ஆண்டவரே, வீணான பக்திக்குட்பட்ட மெய் பக்திக்கு நேராக வழி விலகி போனதை மெய் வழியிலே நடத்துவீராக ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த காரியத்திலே நீர் செய்கிறது நிமித்தமாக மகிமைப்பட உதவி செய்யும். நீரே என்னுடைய பரிகாரியாய் கர்த்தராக இம்மட்டும் இருந்தது போல தொடர்ந்து அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருந்து உதவி செய்யும், ஆரோக்கியமடைய செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த இரவு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த லித்தானியா ஆராதனையிலையும் பற்பல நிலையிலுள்ள மக்களுக்காக ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொருவரையும் அவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் சந்தித்தலும் இன்று நாங்கள் சிந்தித்தது போல நாங்களும் உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எப்பொழுதும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாளிலும் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தூரமாக இருக்கிறவர்கள் சமயமாய் இருக்கிற அனைவரோடும் இருப்பீராக. அவருடைய தேவைகளை சந்தித்தலும் எந்த விதமான பயமோ ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்ததான சிந்தனைகளோ அவர்களுக்குள்ளே ஆண்டவரே பயத்தை உண்டாக்காதபடிக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை சுற்றிலும் பாதுகாவலாக இருக்கிறார் என்ற அந்த ஒரே நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம், வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒருவேளை சரீரத்திலே வேறு விதமான பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் கிருபையாய் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவருடைய நரம்புகள், தசைகள், எலும்புகள் எல்லாம் பலனடைட்டும். பிரசவ நிலையில் உள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்ற சமயத்தில் சுகமான பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீரார். ஆண்டவரே, அதே போல் எங்களுடைய எல்லா திருச்சபைகளுக்காக, தென்னிந்திய திருச்சபை, வட இந்திய திருச்சபை, உலக திருச்சபைக்காக, என்னுடைய திருமண்டலத்திற்காக, அதில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த பணியிலே ஆண்டவரே, இந்த நோயை எதிர்த்து போராடுகிற பணியிலே மருத்துவர்களாக மற்றும் செவிலியர்களாக, சுகாதார பணியாளர்கள், காவல்துறை பணியாளர்கள், வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகளாக செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாவலாக இருந்தாலும் சுவாமி, இந்த நோய் தொற்றிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட மக்கள் சுகமடைய உதவி செய்யும். அவர் கொடுக்கப்படுகிற மருந்து சிகிச்சைகளுக்கு மேலாக உம்முடைய கரம் அதை தொட்டு சுகமாக்குவதாக சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எல்லா நாடுகளுக்காகவும் நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய அண்டை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். நாட்டின் தலைவர்களுக்குள்ளே சமாதானத்தை விரும்பும் நல்லெண்ணத்தை கொடுப்பீரா. சமாதானத்தை கெடுத்து போடுகிற எல்லா தீய சிந்தனைகளையும் அவர்களை விட்டு அறவே அகற்றிடணும் சுவாமி. தேசத்திலும் தேசத்தை சுற்றிலும் சமாதானம் ஏற்பட கிருபை செய்யும். ஊழியக்காரர்களாக உபவாசத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
சுவிசேஷ பணியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரோடு இருப்பீராக. அவளை பலப்படுத்தி வழி நடத்துவீராக. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இம்மட்டும் துணையாயிருந்த தேவன் தொடர்ந்து வழி நடத்தும் சுவாமி. திருச்சபையும் என் தேசத்தையும் யாவரையும் தாழ்த்தி அப்புறம் சேட்டைகளின் மறைவிழுத்து காத்துக்கொள்ளும். துதியும் கனமும் மைமையும் உமக்கே செலுத்தும். இயேசு ரட்சகர் மூலமே தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யாமல் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றத்தை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க வேண்டாமல் தீமனின்று எங்களை ரட்சித்துக் கொள். ராஜ்யம் வல்லமை மைமையும் என்னென்றைக்கும் உடையகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். ஆமென். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நீத்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமது ஆவியோடும் கூட இருப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.